என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றி வந்து என்னுடைய சீஃப் டெக்னீஷியன்ஸ் தான். நான் சீஃப் டெக்னீஷியன் நினைக்கிறது எப்போவுமே வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஃபஸ்ட்டு யோசித்த விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஏன்னா இதில் வந்து இவ்வளோ பட்ஜெட் உள்ளே இன்வால்வ் ஆகிருக்குன்னும் போது நிறைய பேரோட லைஃப் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ நான் நினச்ச ஒரே விஷயம் வந்து இந்த படம் என்ஜாயபுளான ஒரு படமாக இருக்கணும், அவ்வளோதான் முதல்ல நினச்சது. ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ப்ரொடியூசருக்கும். அது ஐ திங்க் மீ அண்ட் மை டீம் ஹஸ் டன் ஜஸ்டிஸ் டு தட். சந்தோஷ் அப்படி பேசினார் தெரியல, சார்லாம் கூப்பிட்டாரு. எங்களுக்குள்ளே அப்படிலாம் எந்த உறவும் கிடையாது. என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு கோட் வேர்டில் தான் பேசிப்போம், பாய்னு. அதுக்கு காரணம் படத்தில் ஒரு சீன் இருக்குது, அது வரும்போது அது தெரியும் உங்களுக்கு. அவர் அவ்வளோ ஒரு ஃபன்டாஸ்டிக்கான ஆள் அவர். ஏன்னா அவ்வளோ ஹியூமரஸான ஒரு பர்சன். ஏன்னா இந்த படம் வந்து நிறைய டென்ஷன்ஸ் எனக்கு சுற்றி இருக்கும். அவரை போய் பார்க்கும்போது அது எல்லாம் போய்டும். ஏன்னா உள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு ஜாலி இருக்கும். படத்தில் இருக்க சாங்ஸும் வந்து நிறைய ஜேர்னனால இது அவருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தது. அண்ட் வி ஹேவ் ஃபன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் டியூன் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸைட் பண்ணிகிட்டே இருந்தார். எல்லா டியூனுக்கும் என்ன எக்ஸைட் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் தேங்க்ஸ் சந்தோஷ் ஃபார் பீங் எ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரைட் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட். இந்த படம் வந்து ஒரு விஷுவல் எக்ஸ்ட்ராவகன்ஸாக வரணும்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே பிளான் பண்ணேன். எனக்கு சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பிடிக்கும். இந்த படம் வந்து இந்த சப்ஜெக்ட் தான், ஏன்னா கண்டென்ட் தான் டிசைட் பண்ணேன் என்ன மாதிரி விஷுவல்ஸ் கொண்டு வரணும்னு. இந்த சப்ஜெக்டில் அந்த ஸ்கோப் இருந்தது. பட் அதுக்கான ஒரு கனவாக தான் இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷுவல்ஸ் எப்படி கொண்டு வரது, இது எப்படி சாத்தியமாக்குறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு போட்டி படங்கள் அவ்வளோ இருக்குது. ஏன்னா பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க. ராஜமௌலி சார் வந்து அப்படி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அதில் ஒரு கொஞ்சமாவது அட்லீஸ்ட் அவர் பண்ணதில் ஒரு 20% 30% நம்ம பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓம் பிரகாஷ் என் கூட ஜாயின் பண்ணார். வித்தவுட் ஓம் பிரகாஷ் இந்த மாதிரி ஒரு ஸ்டன்னிங் விஷுவல் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இஸ் பீன் த பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு மீ. அவரோட லென்சிங் ஸ்டைலும் சரி, லைட்டிங் ஸ்டைலும் சரி என்னை ஆச்சரியப்படுத்திகிட்டே இருந்தது. ஏன்னா நாங்கள் செட்டில் போகும்போது அந்த செட் லைட்டை பார்க்கும்போதே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அண்டு ஒவ்வொரு சீனும் நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த செட்டை பார்த்தப்பறம் சீன் மாறிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன அவர் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். எங்கள் மொத்த டெக்னீஷியனை தூக்கி ஒரு பக்கம் வச்சிங்கன்னா என்னுடைய ஹீரோ கார்த்தி சாரை நீங்கள் இன்னொரு பக்கம் வைக்கலாம். எங்கள் மொத்த பேரையும் தாங்குவார் அவர். சூப்பரில் எனக்கே நல்லா இருக்குது. ஓகே, இல்லை ஏன்னா எங்கள் அத்தனை பேரோட உழைப்போட ரெஃப்ளெக்ஷன் அவர் தான். ஏன்னா அவர் மூலமாக தான் பார்க்க முடியும் எங்களை நீங்கள். ஸோ இது நான் ரொம்பவும் பிரமித்த ஒரு நடிகர். எப்படின்னா இந்த கேரக்டரைசேஷன் வந்து காஷ்மோரா கேரக்டர் ராஜநாய்க்கு அப்புறம் வரேன். காஷ்மோரா கேரக்டருக்குள்ளேயே பார்த்தா ஒரு 3 டைமென்ஷன் இருக்குது பெர்ஃபார்மன்ஸாக. அவர் கேட்டுகிட்டே இருப்பார், அந்த ஹிஸ்டாரிக்கல் என்ன பண்ண போகிறோம், அந்த ஹிஸ்டாரிக்கல் என்ன பண்ண. நான் சொல்லுவேன் அது ஹிஸ்டாரிக்கல் பண்ணுவோம். இந்த காஷ்மீரை முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த கேரக்டரைசேஷன் இஸ் நாட் ஈஸி. ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டார், கேவலப்பட்டார் என்ன. செட்டில் பார்க்கும்போது அவ்வளோ சொல்லி நம்ம பொதுவாக நான் வேறு பயங்கரமாக நடிச்சுலாம் காட்டின்றப்பேன் ஸ்பாட்டில். ஒன்றும் அங்கே வேலை இல்லை. அப்படியே பார்த்தார் அவர் பாட்டு பின்ன ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் காஷ்மீராவாக மாறிட்டார். அதுக்கப்புறம் நாமளே சரி விட்டோம், இது ஓகே இனிமேல் நமக்கு இன்னும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி விட்டோம்.